நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தம்பி செல்வம் அவர்களது நல்ல பணிக்காக பல அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். தம்பி வினோஜ் அவருடைய குடும்பத்தை ஐயா மூப்பனார் அவர்கள் 45 ஆண்டுகளாக நன்கு அறிவார்கள். நான் 30 ஆண்டுகளாக, ஏன் 35 ஆண்டுகளாக நன்கு அறிவேன். மிகுந்த மரியாதைக்குரிய குடும்பம், பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள், நல்லது செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உடையவர்கள். அவர்களது தந்தை உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக படிப்படியாக உயர்ந்து பலருக்கு வாழ்வாதாரம் கொடுத்த பெருமை அவருக்கு இருக்கிறது. தம்பி வினோஜ் செல்வம் அவர்கள் வேகமானவர், விவேகமானவர், விவரமானவரும் கூட என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், கடின உழைப்புக்கு சொந்தக்காரர் என்றால் பிரதமர் மோடி தலைமையிலே 3வது முறை இந்தியாவிலே ஆட்சி அமைக்க வேண்டும், தமிழகத்திலே அவருடைய பங்கு பெரும் பங்காக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மத்திய சென்னையிலே வெற்றி பெற்று மத்திய சென்னையுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களோடு அவர்கள் சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக இங்கே அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மூப்பனாருடைய ஆசியோடு தம்பி வினோஜ் பி செல்வம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கு அதற்கு பெரும்பங்காக இருக்க வேண்டும். தம்பி செல்வமுடைய வெற்றி அந்த தொகுதியினுடைய வெற்றி. அதன் அடிப்படையிலே வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் நாம் ஏற்படுத்துவோம் என்று கூறி தேர்தலிலே களத்திலே நிற்கின்ற வேட்பாளர் அவர்களுக்கு தொடர்பணி இருக்கிறது. இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக வருகை புரிந்து என்னை சந்தித்தது என்பது நம்முடைய மத்திய சென்னையினுடைய 6 தொகுதிகளுடைய தமாகவினுடைய தலைவர்களையும் தொண்டர்களையும் சந்தித்ததாக கருதி அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் யார் இருக்காங்க? ரவி வந்துட்டு இருக்காரா? ரைட், பாலா பேசிக்கிட்டார். ரைட், நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் தம்பி. மத்திய சென்னையினுடைய நம்முடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகள் எல்லாம் அவரோடு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய டைம் இன்னைக்கு so he will start, I will continue. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் மத்திய சென்னையினுடைய மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அவர்களையும் பாமக சார்பிலே வரவேற்கிறேன். நன்றி. மேலும் இன்றைக்கு ஒரு ஹலோ 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 ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்முடைய தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் சார்ந்த பணியை
அவர்கள் சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக மிக கடுமையான முறையிலே பணியாற்றுபவர்கள். குறிப்பாக அந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அதனுடைய தலைவர் காரை சுப்பிரமணியம் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான முறை டெல்லிக்கு வருகை புரிந்து ஆட்சிகளை பற்றி கவலைப்படாமல் ஆட்சியாளர்களை சந்தித்து கட்சிகளை பற்றி கவலைப்படாமல் அவர் சார்ந்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பற்றி கூட கவலை இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணையோடு அனைத்து கட்சியினுடைய கூட்டமைப்பினரை அழைத்து வந்து டெல்லியிலே பல அரசாங்கங்களிடம், தமிழகத்திலே பல அரசாங்கங்களிடம், ஆட்சியாளர்களிடம் வாதாடி போராடி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பழங்குடி பட்டியலிலே அவர்களை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு சேர்த்திருக்கின்றது என்றால் தமிழ்நாடு நரிக்குறவு கூட்டமைப்பினுடைய தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுடைய பணி பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது, நன்றிக்குரியது. இன்றைக்கு தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாராளுமன்ற தேர்தலிலே 39 தமிழகத்தில் உள்ள தொகுதிகளிலும் ஒரு தொகுதி புதுவையிலும் நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு ஆதரவு கொடுக்கிறது என்ற நல்ல செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய காரையார் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பினுடைய ஆதரவை சார் கொஞ்ச நாள் சும்மா இருங்களேன், ஏன் அவசரப்படுறீங்க? தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பினுடைய ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூலம் கொடுத்த நம்முடைய மரியாதைக்குரிய அதனுடைய தலைவர் காரை சுப்பிரமணியம் அவர்கள் இன்னும் 2-3 நாட்களிலே தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை நேரிலே சந்தித்து ஆதரவை தெரிவிப்பார்கள். மேலும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்காக அந்தந்த தொகுதிகளுக்கு சென்று ஆதரவை சேகரிப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்ட வாங்க. நன்றி. சால்வை கூட தம்பி, சால்வை. நாகராஜ் சால்வை கேட்ட தெரியாது. ஆமா ஏன் சார், அடுத்த நிகழ்வாக எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க நண்பர்கள் எல்லாம். ரைட். செல்லகுமார் ரெடியா இருக்கா? சரி ரைட் வாங்க. இப்போ நீங்கள் சொன்னால் ஆன் பண்ணிடுவாங்க இந்த பாட்டு. அறிவு சென்னை இல்லை நான் சொல்லிட்டு